விமர்சனம் பண்ணுறவங்க, என்னை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இன்னும் உங்கள் விமர்சனத்தை அதிகமாக பண்ணுங்கள். அது பண்ணால் தான் நான் வெறியாகி இன்னும் நான் அமைதியாக உட்காராமல், ரிட்டையர்ட் ஆன பிறகும் அமைதியாக உட்காராமல் நான் ஆக்டிவாக இருக்க முடியும். என்னை அப்படியே ஆக்டிவாக பல நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுக்கு நீங்கள் காரணமாக இருங்க. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் சோர்ந்து போவேன். நீங்கள் ஏதாவது என்னை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருங்க, என்னை குறை சொல்லிக்கிட்டே இருங்க. அதனால தான் நீங்கள் சொல்கிற குறைகளை நான் அப்படி இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணணுன்னு போகிறப்ப தான் கடைசியில் அது ஒரு பெரிய வேலையாக முடியுது. ஒரு பெரிய வேலையை இழுத்து போட்டு நம்மளால் செய்ய முடியுது. நான் சோர்ந்து போய் நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு உட்காரத காட்டில் நான் செஞ்சு முடிக்கணும், இவங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுற முன்னாடி நாம் சேலஞ்சிங்காக அதை எடுத்து நான் பண்ணணும் அப்படின்னு பல வேலைகள் நான் செஞ்சுருக்கேன். அதனால் உங்களை விமர்சனை குறைத்துக் கொள்ளாதீர்கள், என்னை குறை சொல்லுங்கள். எது குறிப்பாக எப்படின்னாக்கா, இவனுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, இவனுக்கு யாருமே இல்லை, இவன் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இப்படியே சொல்லுங்கள். இப்படியே சொன்னால் தான் எனக்கு வெறி நான் நல்லா பண்ணுவேன், வெற்றிகரமாக செய்வேன். அதனால் என்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இல்லைன்னா நான் சோர்ந்து போவேன். தயவுசெய்து நீங்கள் ஒரு பெரிய தலைவர் சொல்லுவார், உங்களுக்கு யாராவது எதிரிகள் இல்லைனாக்கா எதிரிகளை உருவாக்கி கொள்ளுங்கள், அப்படி எதிரிகள் இருந்தால் தான் நீங்கள் வளர முடியும் அப்படின்ட்டு. அதனால் என் எதிரிகளான நண்பர்களே, நீங்கள் விமர்சனத்தை இன்னும் அதிகமாக்குங்கள், என்னுடைய செயல்பாடுகளை கூட்டுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு நான் கை கும்பிட்டு நான் வரவேற்கிறேன். உங்கள் விமர்சனங்கள் வரட்டும். நான் இன்னும் நிறையா செய்யணும்.